வணக்கம், நான் உங்கள் மாறன். நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் டிராவலர் நாட் 5. இன்னைக்கான விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான சொதப்பல் விளாக், கூச்சப்பட்டு சொதப்பின விளாக். அதுக்கு பேர் வந்து கூச்சத்தால் சொதப்பட்ட விளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு பழைய ஓஜி டீம் வந்து கால் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்பி இந்த மாதிரி நம்ம அடுத்த வாரம் ட்ரிப்பு கிளம்புறோம். என்ன ரீசன் ப்ரோ, என்ன திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்குப்பா, நிறைய கடன் இப்பதான் அடைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கேன், அதனால நம்ம ட்ரிப்பு கிளம்புறோம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். 1 week later. அப்புறம் 1 வீக் கழிச்சு அந்த டே வந்தது. அந்த டே அப்போ கால் பண்றாங்க, இந்த மாரி தம்பி நம்ம 8 o'clock நைட்டு கிளம்புறோம், ஸோ ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படின்னாங்க, ரெடி ஆயிக்கோ அப்படின்னாங்க. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஒரு 4 மணி போல தூங்கிட்டேன். காலையில இல்லை, ஈவினிங் 4 மணி போல தூங்கிட்டேன். உங்கள மாதிரி சோதா பசங்களாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும். கரெக்டா வந்து ஒரு 7:50 ஃபோன் வருது, தம்பி கார் வாசல்ல நிக்குது, மாதிரி கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் தூங்கி வந்து, அண்ணே நான் இப்பதானே ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, டேய் நான் என்னடா சொன்னேன், கிளம்பி வாடா அப்படின்னாரு. ஒரு 5 minutes கிளம்பி நம்ம போயிட்டோம். இதெல்லாம் ஏன் ப்ரோ என்கிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சொதப்பினதுல சொல்லிதானே ஆகணும் அப்படி ஃபுல்லா சொல்லிடலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். சரி ஓகே ப்ரோ, அப்புறம் எங்க ப்ரோ போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் இதை கேள்வி அவங்கள்ட்ட கேட்டேன். எங்க ப்ரோ போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் வந்து, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும், கேரளா போறோம் கலக்குறோம் அப்படின்னாரு. கேரளா நான் நிறைய வாட்டி போயிட்டேன். கேரளால எங்க போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம பொதுவாக கேரளானாலே மூணாறு, வயநாடு, அப்புறம் இன்னும் நிறைய பிளேஸ்லாம் இருக்குல்ல, அங்கதானே போவோம் அப்படின்ட்டு நானும் நினைச்சிட்டு கிளம்புனா, அங்க போயிட்டு காரூர்ல என்ட்ரி ஆனவனு கேட்ட கேள்வி என்ன கேள்வினா, தம்பி நம்ம வந்து பயங்கரமா ஒரு ட்ரிப்பு போறோம், அது 1 day ட்ரிப் மாதிரி இருக்கும், ஸோ விளாக் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஓகேண்ணே, நீங்க வந்து இவ்வளவு பூஸ்டப்பா இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பா கான்ஃபிடண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தூங்கிலாம் இருந்துச்சு. அப்படி கிளம்பி காரூர்ல என்ட்ரி ஆகி போய் ஃபுல்லா மஜா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் பிளானோட வைபோட கேமராவெல்லாம் பேக்ல வச்சுட்டு கிளம்பி நான் காரூர்ல ஏறிட்டேன். வேமா ஸ்டார்ட் பண்ணியா போவான். சரி ஓகே ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ, பயங்கரமா விளாக் பண்ணியிருப்பீங்க, ஓஜி டீம் வேற, உங்களோட ஃபேவரட் டீம் வேற 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, பயங்கரமா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ஸ்டாப். என்னன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான ஓஜி டீம் தான். என்ன இருந்தாலும் நான் மோட்டோ விளாகிங் பண்ணும்போது பின்னாடி ஒரு பில்லியன் கூட நான் பண்ற விளாக் வந்து கேட்காது, பேசுறதே கேட்காது. ஏன்னா நான் வீடியோ ஒரு வாட்டி ரூம் எடுத்து செக் பண்ணும்போது அவன் சொல்லுவான், டேய் நீ விளாக் பண்றியாடா, ஏன்னா சுத்தமா நீ விளாக் பண்றதே எங்க சவுண்டு கேட்க மாட்டேங்குது, நீ இவ்வளவு தூரம் பேசியிருக்கிய அப்படின்னு கேட்பானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கூச்ச சுபாவமான ஆள் நானு. ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு டப்புன்னு நம்ம பேசிட முடியாது. ஸோ அதனால ரொம்ப தயக்கப்பட்டு நம்ம பேசிதான் விளாக் பண்றோம். அதே நான் இதோட நானும் இவங்களும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இவங்களும் நம்ம வைப்புக்கு தான் செட் ஆகுறாங்க, நம்ம தான் வந்து அவங்க வைப்புக்கு செட் ஆகல அப்படின்னு ஒரு கட்டத்துல முடிவு பண்ணிட்டேன். சரி விளாக வந்து இங்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போய் படைக்க போனோம். அந்த கோயிலை வந்து நார்மலா தான் காட்டியிருப்பேன், ஸோ பெருசாலாம் காட்டிக்க மாட்டேன், அந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ கோயிலை வந்து பார்த்துருப்பீங்க, கோயிலை பார்த்து முடிச்சாச்சு. கோயில் வந்து படையெல்லாம் பண்ணிச்சு, இங்கே விளாக் ஆரம்பிக்கலாம் பிளானோட கேமராவெல்லாம் வந்து எடுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது கேமராவை எடுக்கவே இல்லை, மொபைலில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ கேமராவை அப்போ வரைக்கும் தொடவே இல்லை நான். சரி ஓகே, நம்ம வந்து பாதி தூரத்தில் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் போனோம். பெட்ரோல் பங்கில் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணிடலான்ட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டோம். அங்கே போயிட்டு விளாக் பண்ணலான்னு கேட்டீங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பாருங்க. ஸோ பெட்ரோல் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலையும் பார்த்துருப்பீங்கன்னா அதுலேயும் வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன். சரி எப்போதான் ப்ரோ விளாக் ஆரம்பிச்சிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு நீ வந்து பயங்கரமாக விளாக் பண்ணியிருப்ப ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கதான் இல்லை. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியில் சேலம்னாலே என்ன, முருகர் தான். முத்துமலை முருகரை பார்க்காம நம்ம தரிசனம் வந்து நம்ம பயணமும் ஆரம்பிக்காது. எப்பயுமே விளாக்ல சொல்றதா, முருகரும் இல்லை சிவனை யாராவது ஒரு ஆள் கும்பிட்டுட்டு தான் நம்ம கிளம்புவோம். ஸோ முத்துமலை முருகர் கோயிலை போயிட்டு போறோன்னு சொல்லி பிளான் இருந்தது. அப்படியே முத்துமலை முருகன் கோயில் போனோடனே, சரி முருகர் கோயில் போனோடனே விளாக் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வரேன். உள்ளுக்குள்ள வீடியோலாம் அவுட்டர்லாம் வந்து ஃபுல்லா பாருங்க, பேக்ரவுண்ட்ல ஓடும் பாருங்க வீடியோ ஃபுல்லா வந்து அவுட்டர் ஷாட்டு, வண்டியை காமிக்கிறது, நைட்ல போறது, ரோடு பைபாஸ் எல்லாத்தையும் ஷாட்லாம் பயங்கரமா எடுத்து, சரி கோயில் ஒரு வழியா வந்து நாங்க கோயில் ரீச் ஆயிட்டோம். கோயில் ரீச் ஆயிட்ட பிறகு சரி இங்கேருந்து விளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கருமாந்தத்தை அங்கே பண்ணியிருப்பேன்.
அந்த ஒரு சொதப்பன சத்தியமா சொல்றேன், அவங்க எல்லாருமே வந்து நான் விளாக் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒண்டி மட்டும் தான் கூச்ச சுபாவத்தினால மொத்த விளாகையும் சொதப்பிட்டேன். பாருங்க அந்த விளாக. வணக்கம் அக்கா, நான் உங்கள் மாறேன். நீங்க பார்த்து ட்ரெண்டிங் 10.5. என்ன ப்ரோ எங்கே இருக்கீங்க போல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே நமக்கு மைண்ட் டிப்ரெஷன் ஆனால் முருகர் கோயில் தான் வருவோம். ஸோ முருகர் கோயில் தனியாக வரமாட்டோம், கேங்கோட வருவோம், அப்படி இல்லைனா மோட்டோ விளாகிங் பண்ணி வருவோம். இப்போது நம்ம பழைய ஓஜி டீமோட ஒரு ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆகி இப்போ நம்ம முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்தடுத்த விளாக் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த விளாக் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து இப்போ எங்க இருக்கோன்னு பாருங்க. என்ன பண்றேன், டீ வாங்குறேண்ணா. நம்ம ஓஜி டீமு 2023 ட்ரிப்பு நானே என்னான்னு காமிச்ச மனிதர். ட்ராவல்னால் என்னது, எனக்கு நிறைய ஊரை காமிச்சு முத என்னை சுற்றி காட்டின மனிதர் இவர் தான். இரண்டாவது ஒரு ஸ்பெஷல் மனிதர் அண்ணன். அது என்ன சொன்ன, நாங்கள் வந்து மேப் டீமு, பழைய ஓஜி மேப் டீமு. இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ எங்கே அடுத்து போக போகிறோன்னா அதுதான் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் எப்பயுமே ட்ராவல் கிளம்புனாலே எல்லாருமே கேரளா தான் போவோம். ஆனால் ஒரு ஸ்பெஷலான கேரளா இது சொல்லப்போனால். பாண்டிச்சேரியிலேருந்து கேரளாவுக்கு நிறைய பேர் வந்து ஹில்ஸை தேடி போவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறோம். நீங்கள் சரி, கண்டிப்பாக தோத்துருவீங்கன்னே ஒருத்தன் ஆசீர்வாதம் பண்ணி என்னை வந்து ஒரு இதுக்கு அனுப்பியிருக்கேன். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகிற ஒரு வேலையை வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் வேலை இல்லை, அது கவர்மெண்ட் வேலை சம்மந்தமான வேலை இல்லைன்னு சொன்னதுனால யார் அவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வேற யாரு, நான் தான். இவனுங்க எப்படி முன்னாடி அண்ணன்டா அவன் ஒரு அண்ணன்டா, அவன் போட்டு புறமணில் தட்டுவானுங்க. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. அவரு போறது நாங்க சாதா எக்ஸாம் தான் நினைச்சோம். ஆனா கடைசியில பார்த்தா கவர்மெண்ட் எக்ஸாம். அது சரித்திரத்தை தேடி போறாரு, சாகசத்தை தேடி போல. டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். எப்பவுமே நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு தான் வருவோம். இப்போ திரும்ப நம்ம முருகர் கோயில் தான் ஃபஸ்ட்டு. நம்ம எங்கே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்று சிவன் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை முருகர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம முருகர் கோயில் தான் வந்திருக்கோம். லைட்டில் ஒன்றுமே தெரியாது, பட் ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே வீடியோலாம் எடுத்துட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த முருகரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது மோட்டோ விளாகில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம களிமங்க நிறுத்தி நம்ம பார்ட்னர்ஸோடு வந்து பிக் எடுத்துருப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. இப்போ ரெண்டாவது வந்து செகண்ட் டைம் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்போவும் வெளியில் தான் வந்து நிற்கிறோம். ஏன்னா எப்பயுமே வந்து நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோமா. ஸோ நைட்டில் தான் நம்ம வந்து அவரை அதிகமாக நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு அவரோட கிளிப்ஸ் நிறையா காமிக்கிறேன், இருந்தாலும் கிட்ட போய் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபன்னியாக பேசி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர பதட்டமாக இருக்குது, எப்படி பேச போகிறோம், என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்த விளாகில் பார்க்கலாம். நம்ம அடுத்து எங்கெங்கே போக போகிறோம், எங்கெங்கே வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம பயணம் எங்கெங்கெல்லாம் தொடர போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விளாகில் பார்க்கலாம். இப்போது நம்மளோட பயணம் வந்து முருகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கேரளாவை நோக்கி ஒரு பயணம் போகலாமா? ஸோ விளாக பார்த்துருப்பீங்க, என்னென்னலாம் எது பேசியிருப்பேன், சம்பந்தமெல்லாம் பேசியிருப்பேன். எனக்கே ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு விளாக் வந்து ஒரு கரெக்டாக கிளியரன்ஸாக கொடுக்கணும், என்ன பேசனே தெரியாமல் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த டைட்டிலே வந்து சூப்பராக சொதப்பின விளாக் இது. ஏன்னா பூச்சி சுப்பாத்தினாலும் சொதப்பின விளாக்னு சொல்லலாம், சூப்பராக சொதப்பின விளாக்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் எங்கே போகிறீங்கன்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிறது வந்து கோழிக்கோடு தான், கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு. அப்புறம் வந்து பந்திப்பூர், அப்புறம் மைசூர் பேலஸ், அதுக்கப்புறம் மைசூரில் ஒரு மியூசியம் இருக்குது. இதை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லி ஒரு பிளான் சொன்னாங்க. அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி ஓகே, அப்படியே நம்ம முத்துமலை முருகன் விளாக முடிச்சாச்சு. முருகன் விளாக முடிச்சுட்டு சரி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும்போது ப்ரோ அப்புறம் தான் ப்ரோ நீங்கள் எல்லாமே ஆர்வத்தோட காத்துறது இந்த வாட்டி ப்ரோ பயங்கரம் விளாக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. அதான் இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா
vlog ஆரம்பிக்கலாம்னு பிளான் போட்டுட்டேன். இந்த வாட்டி விடவே கூடாதா, தெரிக்க விட்டுருணும், vlog பறக்க விட்டுருணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கேமராவை கையிலே இப்படியே வச்சுட்டு இருக்கேன், இப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே இப்போ ஆரம்பிச்சலாம் அப்படி ஆரம்பிச்சலாம் சொல்லி நாங்களும் பாட்டு போட்டு வைபை ஏற்றினு இப்போ ஆரம்பிச்சலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறேன். கடைசி வரைக்கும் vlog-ஏ வந்து என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. சரி ஓகே அப்படியே மியூசிக்கை போட ஆரம்பிச்சாங்க. மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம். அந்த டான்ஸை பார்த்துக்காங்க. டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட போயிருப்போம். ஏன்னா ரொம்ப வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்த டீம் கூட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். செம்ம ஹாப்பினஸோட அந்த டீமோட நான் பயணிக்கிறேன். அப்படியே டான்ஸ்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே ப்ரோ இப்போ என்ன ப்ரோ ஆரம்பிச்சிருப்பல ப்ரோ, பயங்கர வைப்பாக இருக்கிற vlog ஆரம்பிச்சிருப்பேன், கோழிக்கோடு vlogலாம் சொல்கிறேன், கேரளா வேற குரூப் ட்ரிப் வேற, ஒரு பீச்சஸ் நினப்பில் வந்து நான் vlog ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானில் போனேன். கடைசியில் அங்கே நடந்தது சூரி போல் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால் சொதப்பிடுச்சு. அப்புறம் சரி ஒரு வழியாக நம்ம வந்து vlog இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண முடியாது, கேரளா போயிட்டு vlog பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கேரளா என்ட்ரு ஆகிட்டோம். கேரளா என்ட்ரு என்ன ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ மாறா ப்ரோ, நீங்கள் பயங்கரமாக vlog பண்ணியிருப்பீங்க, கேரளா வேற என்ட்ரு ஆகிட்டீங்க, பிடிச்ச ஊர் உங்களுக்கு, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அடிக்கடிக்கு vlogலாம் சொல்லுவீங்க, அப்புறம் என்ன பயங்கரமாக வந்து vlog காமிச்சிருங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். அதான் இல்லை, நைட்டெல்லாம் தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. ஃபுல்லாக கேரளாவில் என்ட்ரானது தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் நைட்டு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த விண்மில் கீழெல்லாம் போயிருப்போம். நிறைய அந்த கிளிப்ஸ்லாம் போடுறோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம் அதை உட்காந்துக்கிறேன். எங்கே பாருங்க விண்டேஜ் கார், எங்கே பாருங்க மிஸ்டி மிஷி. சரி ஓகே, அடுத்து நம்ம கேரளா போயிட்டோம். கேரளா ரீச் ஆனோடனே அங்கே vlog பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா அடுத்து பார்ட் 2ல பாருங்கள் பண்ணியிருக்கலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த vlog பார்ட் 2க்கு காத்துருங்க. இது உங்களிடம் விடைபெறுகிறது நான் உங்கள் மாறன், ட்ரெண்டிங் ட்ரெவலர் நாட் 5. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.